இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷை வந்து எப்படி ஏடிஎம் மிஷின் மூலமாக டெபாசிட் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்களா உங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணால் கேஷ் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கார்ட்லெஸ் டெபாசிட்னு இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே நீங்கள் வந்து மணியை வந்து டெபாசிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கேஷ் டெபாசிட்னு இருக்க இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் வந்து என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணும்போது ஏதாவது தவறு பண்ணிட்டா கீழே பார்த்தீங்கன்னா கிளியர்னு இருக்க அந்த பட்டனை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ண அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக நேம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே இருக்க கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டிய நோட்ஸை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டிய கேஷை வந்து டெபாசிட் மிஷினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வந்து ப்ராசஸிங் ஆக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் டெபாசிட் பண்ண எல்லா நோட்ஸுமே எல்லாமே கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ரெஃப்யூஸ் பண்ணால் திரும்ப வந்து அந்த நோட்ஸ் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த நோட்ஸுக்கு பதிலாக வேறு நோட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே முறை வந்து பின்பற்றலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண நோட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்மில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேஷ் வந்து டெபாசிட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் மணியை ஆட் பண்ண நினச்சா ஆட் மோர்னு இருக்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கூடுதலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இது மாதிரி ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மணி வந்து டெபாசிட் ஆகிட்டா இது மாதிரி கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மெசேஜ் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து டிஸ்பிளே ஆகிடும். எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களுக்கு அந்த தகவல் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.